ஹாய், உங்கள் கனகசரவணன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ பார்த்துடலாமா? நாங்கள் ஊர் திருவிழாவுக்கு போயிருந்தோம். ஊருக்கு போனால் மட்டும்தான் அங்கே வீடியோவே எடுக்க முடியுது. கொஞ்சம் அழகாக இருக்குமா, அதனால் அங்கே எங்கள் ஊர் திருவிழாக்காக போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா போனோடனே தோட்டத்துக்குள்ளே போய் செம்பருத்தி நிறைய பூத்துருந்துச்சு. அதை கொஞ்சம் பறித்து வச்சுருந்தேன். ஊருக்கு திரும்ப வரும்போது எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு அதை கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா நைட்டில் கும்மி கொட்டுவாங்க. கும்மி கொட்டுறதுங்கிறது காப்பு கட்டுற 8 நாளுமே அந்த விசேஷமாக தாங்க நடக்கும். அந்த ஒரு நாள் திருவிழாலாம் இல்லைங்க, 8 நாளுமே நைட்டு ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து பாட்டு பாடி கும்மி கொட்டி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இதில் விஷயம் என்னென்னா, எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாக இருப்பாங்க. அதுதான் எங்கள் ஊரோட ஸ்பெஷல். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். போன உடனே பாட்டு சவுண்டு, இந்த கும்மி கொட்டுறது எல்லாத்தையும் கேட்டு காதில் ரொம்பவே டான்ஸ் ஆடுற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்த ஒவ்வொரு விஷயமும் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் டான்ஸே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலை. அங்கே கும்மி கொட்டுறதுலையும் பார்த்திங்கன்னா வண்டு சிண்டெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சுங்க. அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இடையில நாங்களும் போய் கும்மிலாம் கொட்டினோம். பட் எனக்கு அந்தளவுக்கு கும்மி கொட்டுறதுக்கெலாம் வராது. ஆனால் ஆசை, நான் டான்ஸ் ஆடுவேன், அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவேன். பட் கும்மி கொட்டுறது, அந்த ஸ்டெப்பு பின்னாடி போடுறது அவங்க அழகாக பண்ணுவாங்க. கும்மி கொட்டி கால் ஸ்டெப் வந்து பின்னாடி கொண்டு போய் அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் அது எனக்கு வராது. அதனால் நமக்கு என்ன வருதோ அதை அப்படியே கும்மி கை கட்டு தட்டுறது தானே, பார்த்து அப்படியே ஆடிக்கிறது தாங்க. இங்கே பாருங்கள், காதில் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவளை எல்லோரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண தாங்க அவள் ரொம்ப டென்ஷன் ஆனால். மற்றபடி பார்த்திங்கன்னா அவளுக்கு டான்ஸ் ஆடணும், என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப ஆசை. வரவங்களாம் அவள் கண்ணத்தை பிடிச்சி கிள்றது, முடியை பிடிக்கிறது, அந்த மாதிரி இருக்கும். அவள் டென்ஷன் ஆகிட்டா. அதோ அந்த பிளாக் கலர் சட்டை தாங்க காதிரா விஷாலினியோட அப்பா. அவங்களும் பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு மைக்கை வாங்கி தானானேன்னு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், இந்த வரிசையில் நாங்கள் வருவோம். இப்போ தான் கும்மி கொட்ட ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு எல்லோ கலர் சுடிதாரு, பாப்பா வந்து பிங்க் கலரும் க்ரீன் கலர் பாவாடை போட்டிருப்பா. அவளும் நானும் கும்மி கொட்டுறோமா அப்படின்னு சொல்லிட்டு என் கூடயே வர ஆரம்பிச்சிட்டா. நாங்கள் என்ன போடுறோமோ அதை பார்த்து அவளும் கிளாப் பண்ணுறதுன்னு தானேம்மா நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா இவங்க அப்படிலாம் இல்லைங்க. ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே ஒன்றா தான் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து எந்த ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமோ, ஈகோவோ, நான் இவங்க கூட நம்ம போய் ஆடுறதா இவங்களா அப்படிலாங்கிறதுலாம் எதுவுமே இல்லைங்க. அந்த இடத்துல வெறும் ஒற்றுமை மட்டும்தான் இருந்துச்சு. ஊர் திருவிழா நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணணும், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தாங்க அந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம். இதனாலேயே வருஷம் போகணுன்னு ரொம்ப ஆசை. போன வருஷம் வந்து பாப்பா பிறந்தது, அதுக்கு முந்தின வருஷம் கன்சீவாக இருந்தேன். ஸோ இந்த மாதிரி 2 விஷயம் நடந்தனால 2 வருஷமும் நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த வருஷம் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகவே முந்தின நாள் திருவிழா நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் போயிட்டோம். ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பசங்க பொண்ணுங்க எல்லாமே வெவ்வேறு ஸ்டெப்லாம் போடுறாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியலைங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா விஷாலியும் அவங்க அப்பாவும் பண்ணது தாங்க அதில் பயங்கரமான ஒரு சந்தோஷமே. அங்கே பாருங்கள், பாப்பாவுக்கு தெரியல, ஆனால் அவங்க முன்னாடி என்ன ஆடுறாங்களோ அதை பார்த்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா, விஷாலியை கிண்டல் பண்ணுற மாதிரி இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி தாங்க எங்கள் ஊர் திருவிழா நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டு இப்படி தான் போணுச்சு. இன்னும் அடுத்த நாள்லாம் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அடுத்த நாள் விளக்கு பூஜையை பார்க்கலாம். விளக்கு பூஜை வந்து போட்டிருந்தாங்க எல்லாருமே, நானும் போட்டிருந்தேன். அது எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு பார்க்குறோம். இப்படி தான் எங்கள் ஊர் திருவிழா நடக்கும். அப்புறம் நைட்டு டான்ஸ்லாம் ஆடி முடிச்சோன்னா அவங்க ரொம்ப களைச்சி போயிருப்பாங்கள்ல, அவங்களுக்காக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டிஷ் செஞ்சு கொடுப்பாங்க. அன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா பாயாசம் செஞ்சு கொடுத்தாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.